20,000 ரூபாய் சம்பளத்தில் எவ்வளோ பட்ஜெட் போட்டாலும் ₹1 சேமிக்க முடியலன்னு நினைக்கிற உங்களுக்கு 3 சூப்பர் டிப்ஸ். முதல்ல செலவை 3ஆ பிரிங்க. அவசியம், அத்தியாவசியம், அனாவசியம். அவசியம் அத்தியாவசியம்னா என்ன? உப்பு புளி மிளகா வாங்குறது, தண்ணி கேன் வாங்குறது, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வச்சுக்கிறது. அனாவசியங்கிறது என்னன்னா, வெளியில் போகும்போது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகாமல் போகிறது, கண்ணாப்பண்ணான்னு வெளியில் சாப்பிட்றது, வருஷம் மொபைலை மாற்றுறது, இதெல்லாம் தேவையில்லாத அனாவசிய செலவுகள். இப்போ 3 டிப்ஸுக்கு வருவோம். முதல்ல, இந்த மாதம் எந்த பொருளும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லா ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மினிமம் ₹1000 இதுலேருந்து நீங்கள் சேர்க்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, வீட்டில் காஃபி குடித்தது போக, டீ குடித்தது போக, வெளியில் நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. இது பணத்தையும் சேவ் பண்ணும், உங்கள் ஹெல்த்தையும் சேவ் பண்ணும். மூணாவது, ஃபேமிலி அவுட்டிங்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் போகிறத நிறுத்திட்டு நான் செலவு பண்ணி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பேன்னு இல்லாமல் இந்த மாதம் நான் ஹோட்டல் போக மாட்டேங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா மினிமம் ₹3000 மாதம் சேமிக்க முடியும். சிக்கனங்கிறது கஞ்சத்தனம் கிடையாது, ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.